இதெல்லாம் பேசுறார். குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு எப்பொழுது பார்த்தாலும் பத்திரிகையில் விளம்பரம். எப்ப கொடுத்தீங்க? 2.5 ஆண்டுகள் கழிச்சு கொடுத்தீங்க. நான் தொடர்ந்து பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் சட்டமன்றத்தில் திரு ஸ்டாலின் இடத்துல நேரடியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெண்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். இதுவரைக்கும் கொடுக்கல. 28 மாசம் ஆயிடுது. கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதா? இல்லாவிட்டால் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்ற எச்சரிக்கை விடுத்த பிறகுதான் வேற வழி இல்லாம ஸ்டாலின் நம்முடைய குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்தார். சும்மாலாம் கொடுக்கல. அண்ணா திமுக அழுத்தம் கொடுத்தது. அதனால குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கிடைச்சு. இப்பொழுது பேசுறார். இந்த முன்பணம் கொடுத்திருக்காருல்ல குடும்ப தலைவிக்கு பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம். என்ன காரணம் சொல்றாரு? அந்த குடும்பத்தில் இருக்கிற மக்களுக்கு நோய்வாய்ப்பட்டா மாத்திரை வாங்க, பள்ளிக்கு பீஸ் கட்ட. ஏன் 28 மாசம் அந்த மக்கள் கஷ்டப்பட்டாங்களே, அப்ப ஏன் கொடுக்கல? பெண்கள் கஷ்டப்பட்டதை பார்த்து கொடுக்கல. திரு ஸ்டாலினுக்கு அந்த குடும்பத்துடைய ஓட்டு தேவை. அதனால இப்ப கொடுக்கிறார். அதற்கும் அண்ணா திமுக செய்த கடுமையான நடவடிக்கையின் காரணமாக தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். பத்திரிகை வாயிலாக அறிக்கை வெளியிட்டோம். ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தோம். எங்களுடைய அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் இதை தொடர்ந்து பேசணும். வேற வழி இல்லாம தான் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்தார்.